இங்கே யூகேல வந்துட்டு எப்படி நியூ இயர் இருக்குது இந்த மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. எங்கே பார்த்தாலுமே இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி. ஹே காய்ஸ், நான் உங்கள் ஷா. வெல்கம் பேக் டு ஷா சைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம நியூ இயருக்கு வந்துட்டு வெளியே போகிறோம். இங்கே யூகேல வந்துட்டு எப்படி நியூ இயர் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணலாம் நான் யோசிச்சிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கல. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து இங்கே நைட் கிளப் அந்த மாதிரிலாம் போனதே இல்லை. சரி, இன்றைக்கி அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படி நியூ இயர் அப்போ எப்படி இருக்குது, இங்கே நியூ இயர் அப்போ எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிற சொல்ல மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அந்த ஐடியா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக டைம் வந்து இப்போ வந்து 9:15 ஆகுது. நம்ம 10 மணிக்கு அங்கே இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீச் ஆகணும். இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் இருக்குது. கூகுள் மேப்பில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் காட்டுச்சு. ஸோ நம்ம கரெக்டாக போய் ரீச் ஆயிடுவோம்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் வந்து எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரில. இன்றைக்கி வந்து நைட் கிளப் வந்து எப்படி இருக்குது யூகேல அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு எனக்கு வந்து பார்க்கிங் ஆக்சுவலாக எப்படி பண்ணுறது என்னன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த பார்க்கிங் மிஷின் வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, இன்சர்ட் காயின்ஸ் டு ரெக்வயர்டு எக்ஸ்பைரி டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 1 பவுண்டு போட்டு பார்த்தேன், அப்போயும் வந்து ஒர்க் ஆகலை. அப்புறம் வந்து 3 பவுண்டு வரைக்கும் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நான் க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆச்சு. நமக்கு வந்து மிஷின் இந்த மாதிரி ரிசிப்ட் வந்து பிரிண்ட் ஆச்சு. இந்த ரிசிப்டில் என்ன போட்டிருக்குன்னா 01/124 21:55. அதாவது இப்போ நான் வந்து 9:55க்கு நான் வந்து இந்த பிரிண்ட் எடுத்தேன். ஸோ ஒரு நாள் வந்து வேலிடிட்டி ஜஸ்ட் 3 பவுண்டு தான். நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபா கிட்ட வரும். இப்போ இந்த ரிசிப்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து காரோட ஃப்ரண்ட்டில் வச்சிடணும். அப்படி வைக்கலை அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே ஃபைன் போட்டுருவாங்க. ஏன்னா இப்போது வேறு காரில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். மற்றவங்களாம் பிரச்சனை இல்லை, ஃபைன் போடலாம் பிரச்சனை இல்லை, நமக்கு ஃபைன் போட்டுறக்கூடாது. இருக்கிற தொலைவில் இது வேறு நமக்கு 7.5 எழுத்த மாதிரி போயிடும். இந்த மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி செக்கிங் வரவங்க வந்துட்டு இதை பார்த்துட்டு டிக்கெட் எடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. இப்போ என்னன்னா இங்கேருந்து கரெக்டாக 0.6 மைல் காட்டுது. ஒரு 3 மினிட்ஸ் வாக் பண்ணோம்னா நம்ம புக் பண்ண நைட் கிளப்புக்கு போயிடலாம். அந்த நைட் கிளப்போட நேம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஹல்லில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான நைட் கிளப்பு. அது வந்துட்டு ஏட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏட்டிக் நைட் கிளப்னு சொல்கிறாங்க. அவங்க நிறைய ஈவெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி நடக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த ஈவெண்ட் நேம் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம இந்த மாதிரி நைட் கிளப்லாம் போனோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஈவெண்ட் நேம் வந்து மாறும். ஸோ இந்த ஈவெண்ட் நேம் பார்த்திங்கன்னா வந்து யூட்டோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, உள்ளே எப்படிலாம் இருக்க போகுதுன்னு தெரில. இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. உள்ளே வந்து வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. போவோம், எடுக்க விட்றாங்கன்னு பார்ப்போம். எடுக்கலை அப்படின்னா வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம பின்னாடி பேக்ரவுண்டில் தான் வாய்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா 0.6 மைலே எனக்கு மேப் பார்க்கணும். ஸோ மேப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக போயிடும். இன்னும் ஒரு 4 to 5 மினிட்ஸ்லாம் நம்ம அங்கே ரீச் ஆகணும். இன்றைக்கி என்னென்னா, இப்போது இங்கே ஃபுல்லாக சுற்றிலையும் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இந்த நைட்டில் வர்றது ஆக்சுவலாக இந்த நியூ இயர் அப்போ வந்து அட்வைசபிளே கிடையாது. ஏன்னா அதுவும் நான் தனியாக தான் வந்திருக்கேன். அதுவும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டணும், எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தான் முக்கியமாக வந்திருக்கேன். தனியாக நார்மலாக ஆக்சுவலாலாம் வரதுக்கெலாம் விருப்பமே கிடையாது. என்ன பிரச்சனைனா, நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க இங்கே ரூல்ஸ்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. கொஞ்சம் நெஞ்சலாம் இல்லை. நம்ம ஊரில் அதெல்லாம் ஈஸியாக எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ நம்ம ஒருத்தவங்க மேலே அடித்தா கூட அவங்க ஊர் ஆளுங்களை விட நமக்கு வந்துட்டு ரொம்ப பாதிப்பாகும். அதனால் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் சுருட்டிட்டு இருக்கிறது தான் இங்கே நல்லது. எங்கே பார்த்தாலுமே இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி. அதுவும் இது ஹல்லுங்கிறது ஒரு சின்ன டவுன் தாங்க. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் குவைட்டாக இருக்குது. நீங்கள் லண்டன் சைட்லாம் போனீங்கன்னா ரொம்ப மோசமாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். இங்கே உள்ளே என்ட்ரானே ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நைட் கிளப் தானே. ஸோ உள்ளே என்ட்ரானே இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்து வாக்கபிள் போயிட்டுருக்காங்க. போலீஸ் வேனும் இருக்குது. எல்லாம் ஒழுங்காக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் செம்ம ஜாலியாக இருக்குங்க. தனியாக வரங்கள. ஆமாம், அவ்வளோதானே, கொஞ்சம் தூரம் தான். நியர்லி நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கூகுள் மேப்பில் கரெக்டாக 4 மினிட்ஸ் போட்டுருந்துச்சு. பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. நம்ம தேடிட்டு இருக்க நைட் கிளப் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே க்யூ நிற்கிதில்ல. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த நைட் கிளப்னு சொன்னாங்க. நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் எங்கே நைட் கிளப் இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு அந்த க்யூ நிற்கிதில்ல. ஸோ அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே கேமரா அலோடானு தெரில. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உள்ளே போனோடனே அங்கே கிளாக் ரூம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நம்மளோட பேக் எல்லாத்தையுமே அங்கே வச்சுட்டேன். இந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு எல்லா ஃப்ளோர்லையுமே டிஜே ப்ளே பண்ணாங்க. எல்லாத்துலேயும் சேம் மியூசிக் இல்லை, டிஃப்ரெண்ட் மியூசிக்கு.
ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் ஆளுங்க இருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. இப்போ கீழே லோயர் டெக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியான பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. அதே வந்து அப்பர் டெக் போய் பார்த்தா அவ்வளோ பேர் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து அந்த ஸ்பிரிட் செக்ஷன் இருக்குல்ல, அது வந்துட்டு லோயர் டெக்லேயும் இருக்குது, அப்பர் டெக்லேயும் இருக்குது. இந்த மாதிரி 2 இடத்துலையுமே வச்சுருக்காங்க. வரிசையாக எல்லாரும் ஜாலியாக வைப் பண்ணிட்டே இருந்தாங்க. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் நீங்களே. அப்புறம் அவங்க வந்து வாங்கின £5.50க்கு ஃப்ரீ ட்ரிங்க்கும் வந்து அன்லிமிட்டடாக கொடுத்தாங்க. நம்ம ஆக்சுவலாக ஃப்ரீ ட்ரிங்க் குடிக்கல, ஆனால் ஃப்ரீ ட்ரிங்க் ஆக்சுவலாக கொடுத்தாங்க. ஹே காய்ஸ், நம்ம ஒரு வழியாக நம்ம நைட் கிளப் முடிச்சுட்டு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அந்தளவுக்கு ஆக்கி விட்டாங்க. என்னென்ன பிரச்சனைனா, இப்போது இங்கே வந்து நமக்கு அந்த இங்கிலீஷ் சாங் தெரிஞ்சால் தான் நம்ம இங்கே வந்து நல்லா அவங்க கூட வைப் பண்ண முடியும், அவங்க கூட ஜாலியாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா தனியாக வந்தீங்கன்னா என்ன மாதிரி அவஸ்தைப்பட்டுருவீங்க. அதனால் யாரும் எந்த கிளப்புக்கும் தனியாக மட்டும் போயிடாதீங்க. ஆமாம், இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா அவங்க கூட நம்ம எதனாச்சும் வைப் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கலாம். பட் ஆனால் இது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் சாங் போகிறதுனால எனக்குலாம் அவ்வளோ இங்கிலீஷ் சாங் தெரியாது. ஆக்சுவலாக நான் மோஸ்ட்லி வந்து நான் இங்கிலீஷ் சாங் அதிகமாக கேட்க மாட்டேன். இங்கே கண்டிப்பாக அதான் போடுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து இங்கிலீஷ் சாங் தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க கூட நல்லா வைப்பாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம தனியாக தான் இருப்போம் என்ன தான் இருந்தாலும். இந்த நைட் கிளப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட டிக்கெட் பார்த்திங்கன்னா வெறும் £5.50 ஆச்சு. என்ட்ரி ஃபீஸ் தான். அதுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீ ட்ரிங்க் வர கொடுத்தாங்க. நான் எந்த ட்ரிங்க்கு குடிக்கல. பட் ஆனால் எதுக்காகனா, நான் இப்போ கார் ட்ரைவ் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்துட்டு 2 தடவை கோக் வாங்கி குடித்தேன். அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு £2 ஆச்சு. மொத்தமாக ஒரு £4, அது ஒரு £5.50. அப்புறம் வந்து இந்த பேக்கு திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு £2.50 ஆச்சு. டோட்டலாக 9 + 250 £11.50 வந்து தான் செலவு பண்ணேன் ஒரு நைட்டுக்கு. இது வந்துட்டு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ தூரம் இதுக்கெலாம் நிறைய ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இதுக்கெலாம் நிறையா சார்ஜ் பண்ணுவானுங்க. ஸோ ஜஸ்ட்டு என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான். அதனால் இது வந்துட்டு ஒர்த்து தான் என்ன கேட்டால். ஆமாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதிலே நடந்து போயிட்டு நம்ம கார் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே பெரிய டாஸ்க்கு. அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அதில் £3 தான் பே பண்ணோம். அதனால் அது பிரச்சனை இல்லை. ரொம்பவே பசிக்குதுங்க. ஏன்னா நமக்கு தெரியுதோ தெரியலையோ ஏதோ ஒரு ஸ்டெப்பை போட்டு மேனேஜ் பண்ணோம். இப்போ வந்துட்டு அது பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. ஆனால் உள்ளே போயிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அதில் நான் மைக்கெலாம் பேசலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அங்கே இருந்த சவுண்டுக்கும் எஃபெக்ட்டுக்கும் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க முடியாது ஆக்சுவலாகவே. ஏன்னா அது எப்படிங்கிறத வந்து வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துப்பீங்க எப்படிலாம் அங்கே வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, ரோடே வெறிச்சோடி போய் கிடக்குங்க. நான் வரும்போதும் வந்துட்டு பெருசாக வந்து ஆளான மாட்டோம் இல்லை ரோட்டில். நான் மட்டும் தான் நான் வந்து பெரிய டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்லாம் நினச்சி வந்தேன். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நம்ம ஊர் மாதிரி தான். ஒரு சில பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கூட்டம் வேறு, ஆனால் வந்த கூட்டம் வேறு. ஆனால் உள்ளே வந்து ஓகே தாங்க. உள்ளே வந்துட்டு நல்லா நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு பயங்கரமாக இருந்தாங்க. நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிற பர்பஸ்க்காக வந்தோம். ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த லிமிட்டில் எப்படி இருக்கணுமோ அதில் இருந்துட்டு நம்ம கிளம்பி போயிட்டோம் இங்கேருந்து. இப்போது கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் தூரம் போயிட்டு அதை லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம கார் பார்க்கிங் வந்துடும். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு யூகேல வந்து நைட் கிளப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு டெக்காக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு வீடியோவில் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் அவ்வளோதான் முடிஞ்சுது. பட் ஆனால் ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி டான்ஸ் தான் ஆடுறாங்க, ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு கேமரா கூட அலௌடு இல்லை. ஸோ அதில் வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோலாம் பார்த்து எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து கண்டென்ட் போட்டுட்டு தான் இருப்பேன். இன்னும் வந்து நெக்ஸ்ட் மந்தில் இன்னொரு பெரிய கண்டென்ட் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுக்காகவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாளை எண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஓகே, இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். until then bye from ஷா.